எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை. அதனால் இந்த திருப்பியும் அதே டாப்பிக்கை இப்போ திருப்பியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது புட்டிங் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சரத் பாபு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து அவங்க அம்மா வந்து திருவேற்றியூர் அப்படிங்கிற நார்த் மெட்ராஸில் ரொம்ப சாதாரண ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. 2-3 குழந்தைங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கார். படிக்கும்போதே நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வந்து, அதுக்கப்புறம் ஒரு +2லேயும் அதே மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வந்து, அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப டஃப் எக்ஸாம் அது. அந்த எக்ஸாம் எழுதி பிட்ஸ் பிலானி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே போய் பிடெக்கை முடித்து விட்டு அதுக்கப்புறம் சில நாள் வேலை செஞ்சுட்டு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஹமதாபாத்ங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அதுவே பெரிய கஷ்டம். அதையும் பாஸ் பண்ணி இன்றைக்கி ஃபுட் கிங் அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுத்து, பல 100 பேருக்கு வேலை கொடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதால் டூயிங் த ரைட் திங்ஸ். இது வந்து நாட் ஸோ அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போது நம்மளுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்கிறார் ஸ்டீஃபன் கோவி. அதாவது எப்போ பாரு வந்து ஷாப் ஃப்ளோரில் போகிற ஒருத்தரை வந்து நிற்கக்கூடாது. அவர் கீழே வேலை செய்யவங்கள்கிட்ட டெடிகேஷன் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் அவர் தான் பார்க்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட்ஸ் இன் ப்ரொடக்ஷன், ரிஜெக்ஷன் ரேட் எப்படி கம்மியாக இருக்குது, கம்மி பண்ணலாம், குவாலிட்டிக்கு எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரை வந்து ரைட் ஜாப் வித் ரைட் மேன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொண்டு வருது. இது மேக்ரோ லெவலில் சொல்லப்போனால் பல வருஷங்கள் முன்னாடி ரட்டன் டாட்டா அவர்கள் புதுசாக பதவியேற்றவுடன் அந்த டாட்டா குரூப்புக்கு ஒரு ஃப்ரெஷ் பிளட்னு சொல்லுவாங்க, டாப் லெவலில் ஒரு வேக்கன்சி வந்தது. அதுக்கு வந்து இந்துஸ்தான் யூனிலிவருங்கிற கம்பெனிலேருந்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை அழைச்சிட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆக்கி கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஒரு டீம் உருவாக்கி அந்த டீமில் ஒரு முக்கியமான பங்கு இருந்து மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் தான் வகித்தார். அவர் தான் பல பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த ரீவிட்டலைஸ்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டாக மாற்றி டாட்டா மோட்டார்ஸை வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக்கி டிசிஎஸை மேலும் 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 பல பல லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஐபிஓன்னு சொன்னாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகிடுச்சு. இப்போ டிசிஎஸ்ங்கிறது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸ்டாக்கெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். இது லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் இந்தியான்னு உலகம் பூராவும் அவங்ககிட்ட ஆஃபீஸ் இருக்குது. பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்து அவ்வளோ ஒரு பெரிய நிறுவனம் தான் டாடா குரூப். ஆனால் கரெக்டாக அந்த கோபாலகிருஷ்ணன் அவரும் ஒரு தமிழின் தான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரை கூட்டிகிட்டு வந்து பல வருடங்கள் அவரை ட்ரஸ்டட் லெஃப்டினண்ட்டாக இருந்து அவர் பல புதுமைகளை செய்தார். இது தான் நம்ம வாழ்க்கையில் டூயிங் த ரைட் திங். சரத்பாபு நினச்சிருந்தா ஐயோ நம்ம ஏழையாகவே இருக்கோம், இனிமேல் அப்படியே தான் இருக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க வேலையே நடக்காது. கஷ்டப்பட்டு உழைத்து, கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைத்தவர் தான் திரு சரத்பாபு அவர்கள், சிஇஓ ஆஃப் ஃபுட் கிங். அடுத்த ஸ்டோரி நம்ம என்ன பார்த்தோம், அதோட லிங்க்கையும் நான் திருப்பியும் இன்றைக்கி கொடுத்துட்றேன். அவர் வந்து சதீஷ்குமார் அப்படிங்கிறவர், அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவங்க அப்பா பண்ணிகிட்டு இருந்த பால் வியாபாரத்தை அவரால் சரியாக லாபகரமாக நடத்த முடியவில்லை. அதனால் இவர் என்ன செய்தார், அந்த வியாபாரத்தில் புதுமையை உண்டாக்கணுங்கிறதுக்காக அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஜெர்மனிக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு அட்வான்ஸ்ட் மிஷினரி கண்டுபிடித்து அதே இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த மிஷினரி மூலமாக ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை போட்டு பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அது தமிழ்நாட்டுக்கும் வந்தாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ
பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சரவண பவன் மாதிரி ஹோட்டல்ஸில் கூட பன்னீர் பட்டர் மசாலாலாம் கிடைக்கும். நிறைய பாலக் பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கேயே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு பன்னீர் இதை வந்து உருவாக்கி அதை பெரிய வியாபாரமாக்கி அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து இப்போ சாக்லேட் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் சாக்லேட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. 2500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வந்து இந்த வருஷம் வந்துருங்கிறாங்க. சாதாரணமாக ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி திரு சதீஷ்குமாரின் விடாமுயற்சியால் இந்த அளவுக்கு வந்து விட்டது. இதை தான் போகணும். டூயிங் த ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்ங்கிறது ரொம்ப நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்ணுறாங்க, லோ காஸ்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கரெக்டாக இந்த டயத்தில் போய் சேர்ந்துடுவாங்க. ஃப்ளைட்டுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆன்லைன் புக் இதெல்லாம் செக்இன்லாம் முடிச்சுட்டு கிடுன்னு போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி போனால் அப்புறம் ஃப்ளைட்டுக்கு போய் ஏறி உட்காந்துடலாம். நேராக கொண்டு போய் பெங்களூரோ இல்லாட்டா ஹைதராபாடோ அந்த மாதிரி டக்குன்னு அந்த கரெக்ட் டயத்துக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நிறைய டைம் சேவ் ஆகுதுனால நிறைய டைம் சேமிக்கிறது பட்சத்தில் அதுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு புகழ் கிடைத்தது இண்டிகோ ஏர்லைன்ஸ். அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் ஓரியன்டாக தான் இருக்குது. இன்னி மட்டும் நல்ல ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாற்றி அமைத்தது என்னவென்றால், அவங்க வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய டெஸ்டினேஷனுக்கு அவங்க புது டெஸ்டினேஷனுக்கு ஃப்ளைட்டை விட்டது மட்டும் இல்லை, ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் என்ன விரும்புவாங்க, டக்குன்னு இன்றைக்கி ஃப்ளைட்டு ஏறினாங்கன்னா அந்த 3/4 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது லேப்டாப் தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்க சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. லெட்டர்ஸ் போடுவாங்க, இமெயில் இது பண்ணுவாங்க. திரும்பி கீழே இறங்கின உடனே அந்த காருக்கு போனால் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டைம் ரொம்ப ப்ரெஷியஸ். அந்த டைம் வந்து குயிக்காக போகணும். அதனால தான் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க யாருமே வந்து கேபின் பேக்கேஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கார்கோன்னு புக் பண்ணணும், அதில் கொண்டு வரவே மாட்டாங்க. கையில் ஒரே ஒரு லேப்டாப் இருக்கும், ஒரு சின்ன பேக் இருக்கும், அவ்வளோதான். அவங்க வெளியில் போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்றைய அவசர உலகத்தின் ஜென் ஒய்ன்னு சொல்லுவாங்க. 2000க்கு அப்புறம் பிறந்த மனிதர்களின் வாழ்க்கை. ஸோ ஜென் ஒய் மார்க்கெட்டிங் அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போது இந்த இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டூயிங் த ரைட் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படிலாம் வேலை கொடுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு அனதர் எக்ஸாம்பிள் வந்து மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ். அவங்க அருமையான சில ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமானது என்னென்னா பேராசூட் ஆயில். யங்ஸ்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பயங்கரமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கீம்னு இருக்கும். அதுவும் டூயிங் த ரைட் திங்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான், 10 வருஷத்துக்குள்ளே இவரை டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம். எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி அப்படின்னு எடுப்பாங்க, இல்லை மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு எடுப்பாங்க. இன்ஜினியர்ஸையும் எடுக்கிறாங்க, இன்ஜினியர் எம்பிஏ கூட எடுக்கிறாங்க. ஆனால் வெவ்வேறு லெவலில் எடுப்பாங்க. சில கம்பெனிஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராகவே கொடுத்துட்றாங்க. பெப்சிகோ அதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலே எடுக்கிறாங்க. ஆனால் முன்னும் மேலே வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே வழி என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி, டு பிகம் வெரி காம்படிட்டிவ். அதுதான் உங்களை பொறுத்த மட்டும் டூயிங் த ரைட் திங்ஸ். ஏன்னா நீங்கள் பிபிஏ முடித்தாலும் சரி, இல்லை எம்பிஏ முடித்தாலும் சரி, டூயிங் த ரைட் திங்ஸ் தான் உங்கள் நாலேஜ் பேஸை டெவலப் பண்ணிக்கணும். லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அத்தனையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாமல் நடந்து கொள்வது தான் உங்களை பொறுத்த மட்டும் டூயிங் த ரைட் திங்ஸ். ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க, நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். இது நாட் அர்ஜென்ட் தான், ஆனால் இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு ஹெச்பிஆரை படிக்கணுங்கிறது நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். ஹெச்பிஆர்னு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ, அதை படித்தது தான் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. எல்லாமே குளோபல் ஆகிடுச்சு. இப்போ ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோமா, இன்றைக்கி ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்தாச்சு. இன்றைக்கி பல நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. ஹையர்ங்கிறது HAIER, அது வந்து ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் கம்பெனி. லினோவாங்கிறது ஒரு சைனீஸ் கம்பெனி. அவங்க தான் ஐபிஎம்மோட கம்ப்யூட்டர் இதை எடுத்து நடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே குளோபல் காம்படிஷன் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் யார் வேணால் எப்போ வேணால் எடுத்து நடத்துவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதானி, அம்பானி இவங்க 2 பேரும் எக்கச்சக்கமான தொழிலை செஞ்சிட்ருக்காங்க.
அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் எக்கச்சக்கமான தொழிலை நான் பண்ணி அவங்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி புது புது டெவலப்மெண்ட்ஸ்லாம் வருது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வராங்க, என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நல்லா ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு உடனே சரின்னு அந்த கம்பெனி கொண்டு போய் யார்கிட்ட விற்றாங்க, ஆதித்யா பிர்லா குரூப். ஸோ இப்போ இந்தியாவில் ரெண்டு பெரிய குரூப் தான் இருக்கும் சிமெண்ட்டில். ஒன்று வந்து ஆதித்யா பிர்லா குரூப், அடுத்தது வந்து இந்த அதானி குரூப். இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க, குளோபல் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரிய கம்பெனியை உருவாக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் இருக்கோ இதே மேனேஜர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தால் மற்ற பிஸ்னஸ்லேயும் அவங்க கொண்டு போய் போடுவாங்க. ஸோ கெட்டிங் த ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லுவாங்க. பல வருடங்கள் முன்பு அந்த ஸ்கார்பியோ அப்படிங்கிற வண்டியை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆனந்த் மஹிந்திரா அமெரிக்காவுக்கு போய் ஜென்ரல் மோட்டர்ஸுங்கிற கம்பெனியில் பாவன் குப்தா அப்படிங்கிறவரை கண்டுபிடிச்சி அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சிஓவாக்கி அது அத்தனை அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு டீமையும் கொடுத்து 600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உருவானது தான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது ஸ்கார்பியோ. இன்றைக்கி அந்த ஸ்கார்பியோங்கிறது அவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைந்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஸ்ரீராம் குரூப் இருக்குது மெட்ராஸில். அவங்க ஒரு காலத்தில் சிட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் கறக்குன்னு கறக்கிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சுந்தரம் ஃபினான்ஸ்க்கு போட்டியாக வந்துட்டாங்க. நல்ல வட்டியும் கொடுக்குறாங்க, 9.4% வட்டி கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்க வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே ஐடி ரிலேட்டட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஆப் கூட கொஞ்சம் ஸ்ரீராமன் அவங்களுக்கு வந்து இது இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாகவும் ஒவ்வொரு கம்பெனியும் வெவ்வேறு டயத்தில் வெவ்வேறு தொழில் உள்ளே போயிட்டு வெவ்வேறு விதத்தில் அவங்க முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எந்தெந்த பிஸ்னஸ் எங்கெங்கே பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்குது, ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் டூயிங் த ரைட் திங்ஸ். அதாவது உங்கள் நாலேஜ் பேஸை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படின்னா சரி நீங்கள் கேள்வி கேட்கலாம், இப்போ வந்து மற்றவங்களுக்குலாம் இது ரெலவெண்ட் இல்லைன்னா அவங்களுக்கும் ரொம்ப ரெலவெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவோர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தான். வீட்டில் இருந்தபடியே நிறைய வேலையெல்லாம் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பயங்கரமான பிஸ்னஸ். அவங்க வீட்டில் இருந்தபடியே அவங்க பசங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, குட்டி குட்டி ஐடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு இவங்களே சமையல் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு அந்தந்த டயத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஊரில் திருச்சியில் கூட பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது, எல்லாருக்கும் டைம் கிடையாது. திருச்சி, மதுரை, இப்போ போகிற போக்க பார்த்தா விழுப்புரத்தில் கூட ஐடி பார்க் வந்தது. இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் வரப்போகுது. தஞ்சாவூரில் வந்தாச்சு ஐடி கம்பெனிலாம், அங்கே ஐடி பார்க்கே போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா தஞ்சூர் வந்து ஒரு பெரிய சிட்டியாக உருவாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது வந்ததுன்னா என்ன ஆகும், 3 ஸ்டார் ஹோட்டல் நிறையா வரும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல A to B மாதிரி நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன ஆகும், பியூட்டி பார்லர் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் அங்கே போட்டுருவாங்க. பிக் பஸார் மாதிரி பெரிய, இப்போ பிக் பஸார் இல்லை, ரிலையன்ஸ்கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய அங்கே போய் அவங்க கடையை போட ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒவ்வொன்றா ஒன்று சார்ந்தால் இன்னொன்று வரும், இன்னும் சார்ந்தால் இன்னொன்று வரும். புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூலும் புதுசாக ஏதாவது காலேஜ் வரும். ஆல்ரெடி அங்கே 3 யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது தஞ்சாவூரில். நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திரான்னு ஒன்று இருக்குது, பெரியார் மணியம்மைன்னு ஒன்று இருக்குது, பிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. 3 டீம்டு யூனிவர்சிட்டி ஒரே ஒரு ஊரில் இருக்குன்னா அது தஞ்சாவூரில் தான். ஒரே டயத்தில் 3 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த மாதிரி சின்ன ஊராக இருந்தால் கூட அவ்வளோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்கச்சக்கமான புது டெவலப்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்தியா தமிழ்நாட்டில் இப்போ வெவ்வேறு இடத்துல நடக்குது. ஓசூர் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக தொழில் டெவலப் ஆகிட்டுருக்கு. டாட்டா வந்து அவ்வளோ பெரிய பணத்தை போடுறாங்க அங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில். ஸோ ஓசூர், கிருஷ்ணகிரி எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் 3 மணி நேரத்துக்கு கம்மியாக நீங்கள் போய் சேர்ந்துடலாம் காரில். அஃப்கோர்ஸ் டோல் கட்டணும், பணம் கட்டிட்டு தான் அங்கே போகணும், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம்.
இந்த மாதிரி வசதியெல்லாம் வரப்போகுது. டூயிங் த ரைட் திங்ஸ்ங்கிறது கவர்மெண்ட்லேருந்து எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்கிறது, சுற்றி வட்டாரத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். மில்கி மிஸ்ட் ஸ்டோரி அண்ட் இந்த சரத்பாபு அவர்களுடைய ஸ்டோரி ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். அதை படித்தாலே உங்களுக்கு எல்லாமே எல்லாம் ஈஸியாக புரியும். இதனால் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது ரிலேட்டட் கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.